காதல் எனும் சிறகினிலே காரை வேகமா ஓட்டிட்டு போன ஆதித்யவர்மன் தன்னோட கை கடிகாரத்தை திருப்பி மணியை பார்த்தான். காலை 11ன்னு காட்டுச்சு. இனி அவன் வீட்டுக்கு போறதுக்கு எப்படியும் 10 மணி நேரமாவது ஆகும். அப்படி கணக்கிட்டு பார்த்தா எப்படியும் நைட்டு 9 இல்லைனா 10 மணிக்கு தான் வீடு போய் சேருவோம். இவளை கூட்டிட்டு போறது வீட்டில் யாருக்கும் தெரியாது. அதுவும் இவளை நைட் நேரத்தில் என் கூட பார்த்தா வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பா அங்கே ஒரு பூகம்பமே வெடிக்கிற மாதிரி நடந்துப்பாங்க. அதுக்காக இவளை இப்படியே விட்டுட்டு போகவும் முடியாது. கண்டிப்பா இவளுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும். என் குடும்பத்தையே கேவலப்படுத்திட்டா. இன்னைக்கும் எங்கள் ஊர்ல தலை காட்ட முடியாத அளவுக்கு என்னோட குடும்பம் இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் இவ தான். இவளை என்னோட அடிமையா வச்சா மட்டும்தான் அந்த ஊர்லயே இனி நான் தலை நிமிர்ந்து நடக்கவே முடியும். எங்க குடும்பம் ஓரளவு தலை நிமிர்ந்து வாழவும் இதுதான் காரணமா இருக்க முடியும். இதை சொன்னா குடும்பத்துல இருக்கவங்க யாரும் ஒப்புக்க மாட்டாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சபடியே காரை வேகமா ஓட்டினான். என்ன ஆனாலும் சரி, இவளை விட்டுறவே கூடாது. அங்க நடக்க போற பெரிய ரகலையை எதிர்பார்த்து தான் இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். நடக்கிறது நடக்கட்டும்னு நினைச்சு போற வழியில அபிநயாவுக்கு சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் முன்னாடி வண்டி நிறுத்தினான். அவனும் இறங்கி சாப்பிட்றதுக்கு கிளம்பினான். ஆனா அபிநயா முதல்ல சாப்பிடவே மறுத்தா. ஹோட்டல்ல வண்டியை நிறுத்தி அவளை சாப்பிட்டு கூப்பிடப்போ, இல்லை எனக்கு வேண்டாம், பசிக்கல அப்படின்னு சொன்னவகிட்ட, இப்போ இங்க நீ சாப்பிட்ற பத்தியா, அதுதான் நல்ல சாப்பாடு, கடைசியா சாப்பிட்றது நீ, அதை மறந்துடாத. என் வீட்டுக்கு போனா சாப்பிட உனக்கு யாரும் எதுவும் போட மாட்டாங்க. நீ நினைக்கிற நேரத்தில் சாப்பிடவும் முடியாது, நினைச்சதையும் சாப்பிட முடியாது. அதனால மரியாதையா வந்து இப்பவே ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னா. என்னது உங்க வீட்டுக்கா அப்படின்னு அதிர்ந்து போனான். அவன் தன்னை அவனோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போவான்னு அவ கனவுல கூட நினைக்கல. அப்படின்னா இவன் அழைச்சிட்டு போறது இவனோட வீட்டுக்கா? ஐயோ, அவன் வீட்டில் இருக்கிற ஆட்களை நினைச்சாலே இப்போவுமே அவன் வயிற்றுல புளியை கரைச்சிது. இவனை கூட சமாளிச்சிடலாம். ஆனால் இவன் வீட்டில் இருக்கவங்கள பற்றி ஏற்கனவே அருள்வர்மன் மூலம் நிறைய கேள்விப்பட்டிருக்கா. அவன் சொன்னதை நினைக்கும் போது அவளுக்கு பயத்தில் உடலே நடுங்கும். இப்போ கூட இதையே யோசிச்சுட்டு அமைதியாக இருந்தவகிட்ட, ஏய், நான் சொல்றது உனக்கு காதில் விழையாடி, எந்திரிச்சு வா, சாப்பிட்டுட்டு அப்புறமா கனவு காணு. உன் கனவுல எவனவன் வரானோ, என் கர்மம், எந்திரிச்சு வாடி அப்படின்னு கார் கதவை திறந்து விட்டான். அவ பதில் எதுவுமே பேசாம குழந்தை எடுத்துக்கிட்டு அவன் கூட சாப்பிட போனான். சாப்பிட்டு முடிச்சு கார்ல ஏறி அவங்களுடைய பயணத்தை மறுபடியும் தொடர்ந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, ஆமா, உனக்கு என்னை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் ஓரளவுக்கு அது தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டான். அந்த கேள்வியில விதிர்விதித்து திரும்பி பார்த்த அபிநயா மௌனமா தலையை மட்டும் அப்படி இப்படி ஆட்டினான். என் குடும்பத்தை பத்தி உன்கிட்ட சொன்னது யாரு, அருண்வர்மனா அப்படின்னு கேட்டான். அதுக்கும் மௌனமா அவ ஆமாம்னு தலையாட்டினான். அவன் உன்கிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என் குடும்பத்தை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். சொல்றேன், மனசுல ஏத்திக்கோ. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உன் மூலமா எனக்கு எந்த பிரச்சனையும் வரவே கூடாது அப்படின்னு சொன்னவன் அவனுடைய குடும்பத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சான். என்னோட குடும்பம் ரொம்ப பாரம்பரியமான குடும்பம், பெரிய ஜமீன்தார் பரம்பரை. என்னோட தாத்தா பேரு ஆதித்யவர்மன். அவரோட பெயரை தான் மூத்த வாரிசான எனக்கு வச்சிருக்காங்க. என்னோட பாட்டி பேரு தேவிவர்மன். என்னோட தாத்தாவுக்கு 2 பையன், 1 பொண்ணு. அதாவது பெரிய பையன் என்னோட அப்பா வீரவர்மன், என்னோட அம்மா பேரு சந்தியாவர்மன். அப்புறம் என்னோட சித்தப்பா, அவர் பேரு சிங்கவர்மன், சித்தி விஜயாவர்மன். அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை இப்போ வரைக்கும். அப்புறம் என்னோட அப்பாவோட தங்கச்சி அத்தை ரஞ்சனாவர்மன், அவருடைய கணவர் என்னுடைய மாமா, அவர் பேர் ராஜவர்மன். அவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. பையன் பேரு தேவவர்மன், அவனை எல்லாரும் தேவான் தான் கூப்பிடுவோம். அவங்க பொண்ணு பேரு மேக்னாவர்மன். எங்க அப்பாவுக்கு 2 பையன் 1 பொண்ணு.
பெரிய பையன் நான் ஆதித்யவர்மன், ரெண்டாவது பையன் அப்படின்னு சொல்லி வாயெடுத்தவன் உதட்ட கடிச்சிட்டு மூச்சை உள்ளே இழுத்து விட்டான். அதான் உனக்கு அவனை ரொம்ப நல்லா தெரியுமே, அருண்வர்மன், என் தம்பி. அந்த பெயரை அவன் வாயால கேட்டதும் தன்னோட உதட்ட அழுத்தமாக கடிச்சபடி மௌனமாக தலை குனிஞ்சு உட்கார்ந்தா. கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு அப்புறம், என்னோட தங்கச்சி பேர் தீபிகா வர்மன். இதுதான் எங்களுடைய குடும்பம். எங்கள் வீடு எங்கள் ஊர்லேயே பாதி இடத்த வளைச்சி போட்டு கட்டியிருப்போம். அந்த அளவுக்கு வசதியான குடும்பம் எங்களோடது. ரொம்ப மரியாதையாக வாழ்ந்துட்டு வந்தோம். கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் 10 பேருக்கு மேலே கூட்டு குடும்பமாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் குடும்பத்தை பார்த்தா பெருமையாக பேசுகிற அளவுக்கு தான் நாங்கள் நடந்துட்டுருக்கோம். ஆனால் அதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சு போச்சு. ஏன் தெரியுமா? எல்லாம் உன்னால. எப்போ அருண்வர்மன் வாழ்க்கையில் நீ வந்தியோ அன்னைக்கு எங்கள் குடும்பம் கேவலப்பட்டு போச்சு. எங்கள் வீட்டு வாரிசை இப்போ நாங்கள் முழுசாக இழந்துட்டு நிற்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் நீ. உன்னை அந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் மன்னிக்கவே மாட்டாங்க. மன்னிக்கிறதுன்னு இல்லை, ஒரு மனுஷ ஜென்மா கூட என் வீட்டில் உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க. அதை தெரிஞ்சுதான் உன்னை தைரியமாக அங்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீ பண்ண தப்புக்கு ஜெயிலிருந்து 2 வருஷத்தில் வேணா விடுதலையாகி வெளியில் வந்திருக்கலாண்டி. ஆனால் நீ எங்கள் குடும்பத்துக்கு பண்ண பாவத்துக்கும் அநியாயத்துக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக என் குடும்பத்துக்கு நீயும் உன் குழந்தையும் அடிமையாகவே வாழணும். இதுதான் உனக்கு நான் கொடுக்குற தண்டனை. உன் தகுதிக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் உன்னை என் வீட்டு வாசப்படி கூட மிதிக்க விட மாட்டாங்க. ஆனால் அவங்க கிட்ட எதிர்த்து தான் நான் போராட போகிறேன். உன்னை எங்கள் வீட்டுக்கு அடிமை நாயாக தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். இதோ நீ கையில் வச்சிருக்கே உன்னோட வாரிசு. அதுவும் இனி எங்கள் வீட்டுக்கு சாகிற வரைக்கும் அடிமையாக வாழ்ந்தே ஆகணும். அதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை. எங்கள் வீட்டு வாரிசை அழிச்ச நீ உன்னோட வாரிசு தினம் தினம் அழுகிறத பார்த்து நீ கதறி அழணும். இதுதான் நான் உனக்கு கொடுக்குற அதிகபட்ச தண்டனை. இது மரண தண்டனை விட கொடுமையானது. இதை நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு கர்ண கொடூரமாக கர்ஜித்தான் ஆதித்யவர்மன். அவன் பேசின பேச்சில் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது அபிநயாவுக்கு. இவன் கூட நாம் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு கூட ஒரு நிமிஷம் யோசிச்சா. அவ யோசிக்கிறத பார்த்த ஆதித்யவர்மன், என்னடி இப்படியே இங்கிருந்து ஓடி போயிடலாமான்னு யோசிக்கிறியா? ஓ, தாராளமாக போயேன், எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. இதோ இப்பவே இப்படியே உன்னை இறக்கி விட்டுட்டு நான் போயிடுறேன். ஆனால் நீ கண்ணில் பட்டா கடிச்சு கொதறதுக்கு உன்னோட தோஸ்து அமுதவள்ளியும் நடராஜனும் காத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட நீ மாட்டின, என்கிட்ட நீ படுற அவஸ்தையை விட அவங்க கிட்ட பல மடங்கு நீ சித்திரவதைப்படணும். அதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாத. நான் மட்டும்தான் உன்னை காப்பாற்றவும் முடியும், உன்னை தண்டிக்கவும் முடியும். அதுதான் உன்னோட தலையெழுத்து அப்படின்னு ஆத்திரம் மிகுந்த குரல்ல பேசிட்டே போனான் ஆதித்யவர்மன். அவன் பேச பேச சில வார்த்தைகள் பற்களுக்கு இடையே சிக்கி அது கோபமா வெளியே வந்துச்சு. சில சமயங்கள்ல அவன் காரை ரொம்ப வேகமா ஓட்டினான், அப்புறம் மெதுவா குறைச்சான். ஸ்டேரிங்ல அவனுடைய விரல்கள் அழுத்தமா பதிஞ்சிருந்தது. அவன் பேசும்போது அவனுடைய இறுக்கமான முகம் அவன் எவ்வளோ பெரிய ராட்சசன்னு அவனுக்கு சொல்லாம சொல்லுச்சு. இவன்கிட்ட இனி வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்க போற வேதனையை நினைச்சு இப்பவே அவளுக்கு பயம் வயிற்றுல பந்த அடைச்சுது. ஆனாலும் கண்களை இறுக மூடியபடி, கடவுளை மனமாற வேண்டாம், நான் தப்பு பண்ணியிருக்கேன், இவங்க குடும்பத்துக்கு நான் பாவம் பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் கடவுளான நீ எனக்கு நிறைய தண்டனை கொடுத்துட்ட. இதுக்கப்புறமும் எனக்கு தண்டனை கொடுக்கணும்னா அது இவன் மூலமா எனக்கு நிறைவேறட்டும். அப்படியாவது இவனுக்கு கொஞ்சம் மன நிம்மதி கிடைச்சா எனக்கு அதுவே சந்தோஷம்தான். ஆனாலும் இவன் பேசுற வார்த்தைகளை தாங்கிக்கிற தைரியத்தை கடவுளான நீ தான் எனக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் இவங்க கொடுக்கட்டும். ஆனால் என்னோட குழந்தைய மட்டும் இவங்க கிட்ட இருந்து காப்பாற்றி கொடு. எனக்கு அது போதும். இந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்துணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த குழந்தைக்காக தான் நான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கேன். இல்லைனா நான் செஞ்ச பாவத்துக்கு என்னைக்கோ நான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருப்பேன். எப்போ இவன் என் வயிற்றுல வளர்றான்னு தெரிஞ்சதோ அப்ப இருந்து ஒரு குழந்தைய கொண்டுட்டு நாமும் சாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான்
இவ்வளோ நாளும் என்னோட உயிரை கையில பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இனியும் இவனுக்காக தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் இவங்க கிட்ட வாங்கி கொடு. ஆனா என்னோட குழந்தைய மட்டும் இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கொடுத்துடு. என்னதான் இவன் ராட்சசன் கொடூரமாக பேசினாலும், இவன் தன்னை கொடுமை பண்ணாலும், பச்சை குழந்தைய தண்டிக்கிற அளவுக்கு கண்டிப்பா இவனும் அங்க இருக்கவங்க யாரும் கேவலமான ஆளுங்களா இருக்கவே முடியாது. அருண்வர்மன் கிட்ட நான் பேசி பழகின வரைக்கும் இவங்க குடும்பம் ரொம்ப பாரம்பரியமான குடும்பம், அதிகாரத்துல கொடிக்கட்டி பறக்கிற குடும்பம், தன்னுடைய தகுதியை விட்டு கீழே இறங்காத குடும்பம். அப்படியெல்லாம் தான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர மற்றவங்களை கொடுமை பண்ணி இவங்க சந்தோஷப்படுற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு அருண்வர்மன் ஏற்கனவே சொல்லியிருந்தது இவளுக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. அதனால கண்டிப்பா இவங்க தண்டனை கொடுக்கற மாதிரி இருந்தா தனக்குத்தான் கொடுப்பாங்களே தவிர கண்டிப்பா குழந்தைய தண்டிக்க மாட்டாங்கன்னு முழுசா நம்பினா அபிநயா. அதனால அவன் பேசுற பேச்சுக்களை எல்லாம் தாங்கிட்டு அவன் கூட கார்ல மௌனமா பயணம் செஞ்சுட்டு வந்தா. இரவு 10 மணி அளவுல அவனோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அவன் வீட்டை பார்த்ததும் அரண்டே போனான் அபிநயா. பெரிய பெரிய அரண்மனை கூட இந்த பங்களாவின் முன்னாடி தோத்து போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா இருந்தது. கிட்டத்தட்ட 12 பேர் மட்டும் வாழ்றதுக்கு இவ்வளவு பெரிய அரண்மனையா அப்படின்னு கூட நினைச்சா. கார்ல வரும்போது நிறைய விஷயங்களை அவ கவனிச்சுக்கிட்டே வந்தா. கார் வீட்டுக்கு மெயின் கேட்டு முன்னாடி நின்ன உடனே அவன் கீழே இறங்கி கேட்டை திறக்க போகவும் இல்லை, வாட்ச்மேனுக்கு ஃபோன் பண்ணி கதவை திறக்க சொல்லவும் இல்லை. அவனுடைய கார் காம்பவுண்டை நெருங்கினதுமே அது தானா திறந்துக்குச்சு. அதை ஒரு ஆச்சரியமா பார்த்தா. அங்க நின்ன வாட்ச்மேன் ஒரு சல்யூட்டை மட்டும் அடிச்சுட்டு பேசாம இருந்தாரு. கார் உள்ள நுழைஞ்சதும் கதவு தானா மூடிக்குச்சு. ஆக எவ்வளோ பெரிய பழமையான பங்களாவா இருந்தாலும் இவன் இதை புதுப்பிச்சு இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு படி அதை மாத்தி இருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லா புரிஞ்சுது. மேலும் கதவு திறந்து அவ இறங்கவும் பயந்துகிட்டே கார்ல உட்காண்டிருந்தவளை பார்த்து நக்கலா சிரிச்சான் ஆதித்யவர்மன். என்னடி இப்படியே அழுத்தமா உட்கார்ந்துட்டு இருக்கே? உனக்கு என்ன வெத்தலை பாக்கு வச்சு ஆரத்தி எடுத்து கூப்பிடுவாங்க? என் வீட்டு மெயின் கேட்டை தொடுறதுக்கு கூட உனக்கு அருகதை கிடையாது. நீ சிவப்பு விளக்குல வளர்ந்த ஒரு விபச்சாரி. இந்த அரண்மனையில கால் எடுத்து வைக்க உனக்கு தகுதியே கிடையாது. உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதே எனக்கு ரொம்ப கேவலமான விஷயமா தான் இருக்கு. ஆனா உன்னை பழி வாங்க வேற வழி எனக்கும் இல்லை. நீ பண்ண பாவத்துக்கு உனக்கு இங்க நிறைய தண்டனை காத்துட்டு இருக்கு. இனி நீ வாழ போற வாழ்க்கை எல்லாமே உனக்கு நரகமாகத்தான் இருக்கும். கீழே இறங்கி வாடி அப்படின்னு கத்தினா. இவன் இப்படித்தான் பேசுவான்னு கிட்டத்தட்ட 10 மணி நேர பயணத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டா அபிநயா. அதனால எதையுமே மனசுல வச்சு புழுங்காம அமைதியா மௌனமா குழந்தைய தூக்கிட்டு இறங்கினா. உள்ள அவளை அழைச்சிட்டு போனான். அவ கால் நடுங்க ஆதித்யவர்மனை மெதுவா பின்தொடர்ந்து வந்தா. குழந்தை அமைதியா தூங்கிட்டு இருந்துச்சு. அதை தன்னோட மார்பு மீது போட்டுட்டு அவனை தட்டி கொடுத்தபடியே இறுக்கமா அவனை பிடிச்சுக்கிட்டு படியேறி உள்ள போனா அபிநயா. அந்த வீடு முழுவதும் கேமராக்களை பொருத்தி இருந்தான் ஆதித்யவர்மன். அதனால தன்னோட அண்ணனோட கார் மெயின் கேட்டிற்குள்ள நுழையிறத பார்த்த ஆதித்யவர்மனோட தங்கை தீபிகா தன் அண்ணனை பார்க்கறதுக்கு ஆவலா வெளியே ஓடி வந்தா. அண்ணா, நான் கேட்ட லேப்டாப் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு ஆவலோட அழைச்சபடி ஓடி வந்தவ சடார்னு தன் அண்ணனோட பக்கத்துல வந்த ஒரு பெண்ணோட உருவத்தை பார்த்து அப்படியே ஆணி அடிச்சது மாதிரி நின்னா. இவ இவ அபிநயா தானே அப்படின்னு தன்னைத்தானே மனசுல கேட்டுக்கிட்டவ தன்னோட அண்ணனை புரியாம பார்த்தா. அவனும் தீபிகாவை தான் பார்த்துக்கிட்டே இருந்தான். அண்ணா அப்படின்னு கூவி அழைச்சவன், என்னன்னா இவளை போய் இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இது தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகாம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா நீ அப்படின்னு கேட்டவளுக்கு தனக்கு பின்னே இருக்கும் ஒரு பெரிய புகைப்படத்தை கண்ணீரோட திரும்பி பார்த்தா. அந்த புகைப்படம் அந்த அரண்மனை சுவற்றில் ரொம்ப பெரியதா 6 உயரத்துக்கும் மேல பெரிய புகைப்படமா அந்த படம் மாட்டப்பட்டிருந்துச்சு. அதுல இருந்தவன் அருண்வர்மன். அவனுக்கு பெரிய மாலை போட்டு சந்தனமும் குங்குமமும் வச்சிருந்தாங்க. வீட்டோட ஹாலையே அவனோட பெரிய புகைப்படம் இருந்ததை பார்த்து அபிநயாவும் அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே நின்னா. அந்த உருவத்தை மேலும் கீழும் பார்த்தவ அவ கண்ணு முன்னாடி அன்னைக்கு ஒரு நாள் நடந்த சம்பவம்
படம் மாதிரி வந்துச்சு. பெரிய ஜமீன்தார் உடையில, கழுத்துல முத்து மாலையோட, தலையில தலைப்பாகை. பார்ப்பதற்கே ராஜா மாதிரி ரொம்ப கம்பீரமா இருந்தான் அவன். அந்த புகைப்படத்துல அவன் பெரிய ஒரு நாற்காலியில உட்கார்ந்து ஒரு ராஜாவாகவே காட்சியளித்தான் அருண்வர்மன். அதை பார்த்தவளுக்கு கண்கள்ல நீர் குலம் கட்டுச்சு. இந்த உருவத்தை கடைசியா எப்போ எப்படி பார்த்தோம் அப்படின்னு நினைவுக்கு வர தன்னோட உள்ளங்கைகளை எடுத்து தன் கண்ணு முன்னாடி வச்சு பார்த்தா. அவனுடைய ரத்தம் இன்னைக்கும் அவ கையில இருக்கிறது மாதிரி ஒரு பிரமை வந்துச்சு. மனசெல்லாம் பாரமா தீபிகாவை பரிதாபமா பார்த்துட்டு நின்னா. அவளை கோபமா திருப்பி பார்த்த தீபிகா தன்னோட அண்ணனை பார்த்து முறைச்சா. தன்னோட மகன் வந்துட்டத அறையில இருந்தபடியே சந்தியாவர்மனும் வீரவர்மனும் கவனிச்சிருந்தாங்க. அதனால அவங்களும் வெளியில வர அங்க நின்று இருந்த அபிநயாவை பார்த்து திகைச்சு போனாங்க. 2 நிமிஷம் சந்தியா அபிநயாவையே பார்த்து ஆத்திரம் மேலிட முறைச்சா. அடுத்த வினாடி புயல் மாதிரி அவ மேல பாஞ்சு ஓங்கி அவளை பலார்னு அடிச்சா. அவ அடிச்சதுல பொறி கலங்கி போய் குழந்தையோட கீழே விழுந்தா அபிநயா. கீழே விழுந்ததுல குழந்தை வீறிட்டு அழுதது. அதை மார்போடு கட்டி அணைச்சு சமாதானம் செஞ்ச அபிநயா, இந்த இழவெடுத்தவளை எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்த? இவளால என் பையனையே நான் இழந்துட்டு நிக்கிறேன். இந்த வீட்டோட கடைசி குட்டி. அவனை இழந்து நாம இப்பவும் எவ்வளவு கஷ்டப்படுறோம். அதெல்லாம் தெரிஞ்சும் இந்த கழிசறைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கே, உனக்கெல்லாம் எப்படிடா மனசு வந்துச்சு அப்படின்னு வீடே அதிரும்படி கத்தினா ஆதித்ய வர்மனின் அம்மா சந்தியா வர்மன். அவள் கத்தினதை கேட்டு அறையில இருந்தவங்க ஒவ்வொருத்தரும் வெளியில வந்தாங்க. சிங்கவர்மனும் விஜயாவும் அபிநயாவை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. பிறகு ஆதித்யவர்மனை நோக்கி, என்னடா இதெல்லாம், இவ்வளவு ஏண்டா இங்க கூட்டிட்டு வந்த? இப்பதான் பழசெல்லாம் மறந்து ஓரளவுக்கு இந்த குடும்பம் தலை நிமிர்ந்து நின்றுட்டு இருக்கும். இந்த நேரத்துல இவளை இங்க கூட்டிட்டு வந்து ஏண்டா இந்த குடும்பம் மானத்தை வாங்குற அப்படின்னு கேட்டாரு ஆதித்யவர்மனோட சித்தப்பா சிங்கவர்மன். அவருக்கு எந்த பதிலும் சொல்லாம அமைதியா நின்றுட்டு இருந்தான் ஆதித்யவர்மன். ஹால்ல நடக்கிற ஓசியை கேட்டு வெளியில வந்தா ஆதித்யவர்மனோட அத்தை ரஞ்சனா. அவளும் அபிநயாவை பார்த்தோன்ன அதிர்ச்சி அடைஞ்சு ஓடி வந்து அவளுடைய தலைமுடிய கொத்தா பிடிச்சா. நீ ஏண்டி இங்க வந்த? அவனுக்குத்தான் புத்தி இல்ல. ஒரு ஆம்பளை கூப்பிட்டா பொம்பளை நீ எப்படி வரலாம்? அதுவும் இந்த வீட்டுக்கு? நீ எல்லாம் இந்த வீட்டு தூசிய தொடுறது கூட அருகதை இல்லாத ஜென்மம். ஆம்பளை பொறுக்கிடி நீ. ஆதித்யவர்மனும் ஒரு ஆம்பளை தானே, அதான் அவன் கூப்பிட்டதும் அப்படியே ஓடி வந்துட்டியா? அதுவும் கையில எவனோ கொடுத்த குழந்தைய வச்சுக்கிட்டு. இதை எவனுக்கடி பெத்த? இந்த குழந்தையும் இந்த வீட்டில் கொண்டு வந்துதான் வளர்த்தணுமா? நீ எல்லாம் பொம்பளையாடி, எங்க வீட்டு வாரிசையே கொண்டுட்டியே அப்படின்னு அவளை மீண்டும் ஒரு அடி அடிச்சா ரஞ்சனா. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருந்தான் ஆதித்யவர்மன். அவன் அதை தடுக்க ஒரு முயற்சியும் பண்ணல. இரவு 10 மணிக்கு மேல இந்த ரகலையெல்லாம் நடந்ததுனால வயதான பாட்டியும் தாத்தாவும் அவர்கள் அறையிலிருந்து மெல்ல எட்டி வந்து பார்த்தாங்க. ஆதித்யவர்மனோட பாட்டி தேவி வர்மாவும் தாத்தா ஆதித்யவர்மனும் வெளியில வந்து அபிநயாவை பார்த்துட்டு ஆதித்யவர்மனை கூர்மையா பார்த்தாங்க. அவங்க 2 பேருக்கும் ஆதித்யவர்மன் ஏன் இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு நல்லாவே புரிஞ்சுது அப்போ. அதனால ஆதித்யவர்மன் கிட்ட இதை பத்தி எதுவுமே கேட்காம குடும்பத்தினரை பார்த்து திரும்பினாரு தாத்தா. இங்க பாருங்க, என்னோட மூத்த பேரன் ஆதித்யா. அவன் என்ன செஞ்சாலும் அதுல பல காரணங்கள் இருக்கும். இந்த பொண்ணை இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கானா கண்டிப்பா ஏதாவது ஒரு பலமான காரணம் இருக்கணும். அதனால ஆதித்யவர்மனோட இந்த முடிவை எதிர்த்து இங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது. அவன் என்ன சொல்றானோ அதான் இந்த வீட்டுல சட்டம், அதுபடிதான் இங்க நடக்கணும் அப்படின்னு சொன்னவர் ஆதித்யாவை திரும்பினாரு. இத பாரு ஆதித்யா, என்ன இருந்தாலும் இந்த பொண்ணு வேசிதான். இந்த வீட்டுல இருக்கக்கூடிய அருகதை இந்த பொண்ணுக்கு இல்லை. இந்த வீட்டு வாசப்படி கூட இந்த பொண்ணு மிதிக்கவே கூடாது. அப்படியே வச்சாலும் ஒரு வேலைக்காரியா தான் வரணும். அதுவும் பின்பக்க வாசல் வழியா வந்துட்டு பின்பக்க வாசல் வழியாவே போயிடணும். முன்பக்க வாசல் வழியா இனி இந்த பொண்ணு வரவே கூடாது. இவளை மாதிரி வேசிகள் தங்கறதுக்குன்னு பின்னாடி தனியா ஒரு வீடு கட்டி வச்சிருக்கோம். உனக்கு நினைவிருக்கு இல்லையா? போ, கொண்டு போய் இவளையும் இவ பெத்த குழந்தையும் அங்க கொண்டு போய் விடு. வீட்டு வேலைக்கு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் இந்த வீட்டில் எல்லா வேலையும் இவ தான் செய்யணும். இதுக்காக தானே இவளை இங்கே கூட்டிட்டு வந்த? அது மட்டும் இல்லை,
நைட்டுக்கு அப்புறம் இவளை இந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் இவளை பண்ணலாம், அதில் யாரும் குறுக்கிடவே கூடாது அப்படின்னு சொன்னவர், என்ன சரிதானே ஆதித்யா அப்படின்னு திரும்பி பார்த்து கேட்டாரு. தாத்தா சொன்னதுல ரொம்பவுமே அதிர்ந்து போனா ஆதித்யவர்மன். வீட்டு வேலைக்கு அவளை வச்சுக்கிட்டும் சரி, ஆனா இந்த வீட்டு ஆம்பளைங்க யார் வேணாலும் இவ வீட்டுக்கு போலாமா, அது எப்படி முடியும் அப்படின்னு ஒரு வினாடி ஆத்திரத்தோட நினைச்சவன் தாத்தாவை பார்த்து முறைச்சான். தாத்தா, இவ நான் கூட்டிட்டு வந்த பொண்ணு, இவ எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாரும் இவ நிழக்கூட மிதிக்க கூடாது, இது என்னோட கட்டளை. இதை மீறி யாராவது இவளை நெருங்கினா அப்புறம் என்னை மனுஷனாவே பார்க்க முடியாது. இவளை அடிக்கிறதுக்கோ இல்லை அணைக்கிறதுக்கோ இல்லை வேற எதுக்குனாலும் இந்த வீட்டில் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. மற்றபடி இந்த வீட்டு வேலை செய்யறதுக்கு இவளை நீங்க வச்சுக்கலாம், மற்றபடி வேற எதுக்காகவும் இவள் நெல்ல கூட யாரும் தொடக்கூடாது அப்படின்னு ஆத்திரத்தோட பேசினான் ஆதித்யவர்மன். என்னடா நீயும் உன் தம்பி மாதிரி இவ அழகுல மயங்கிட்டியா அப்படின்னு ஆத்திரமா கேட்ட பாட்டியை அடக்கினாரு தாத்தா. நீ சும்மாரு தேவி, அவன் என்ன செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொன்னவர் ஆதித்யவர்மனை பார்த்து ஆச்சரியமா பார்த்தாரு. ஆனாலும் மௌனமா அவன் சொன்னதை ஏத்துக்கிட்டவரு மற்றவங்களை பார்த்து திரும்பினாரு. ஆதித்யா சொன்னதை கேட்டுச்சு இல்லையா, அவன் எடுத்த முடிவுதான் இங்க எல்லாருக்கும், அதை புரிஞ்சு எல்லாரும் நடந்துக்கோங்க, இப்ப போய் எல்லாரும் தூங்குங்க, காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு தாத்தா. தாத்தாவோட பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம எல்லாரும் அவங்கவங்க அறையில போய் முடங்கினாங்க.